ஹலோ. நிறைய பேர் ரொம்ப நாள் லவ் ரீடிங் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு லவ் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் எனர்ஜி, உங்களோட பர்சன் எனர்ஜி என்ன மாதிரியான எனர்ஜியில் ரெண்டு பேரும் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஓகே? உங்கள் எனர்ஜியும் உங்களுடைய பர்சன் எனர்ஜி, ஒரு சைடு உங்கள் எனர்ஜி, இன்னொரு சைடு உங்களுடைய பர்சன் எனர்ஜி. கார்ட்ஸ் வைக்கிறேன். உங்கள் எனர்ஜி, உங்கள் பர்சன் எனர்ஜி. My gosh. ஓகே, இது பொதுவான எனர்ஜியாக வைக்கிறேன். ஜென்ரல் லாஸ்டில் பார்ப்போம் டிவைனோட மெசேஜ் உங்களுக்கு என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. இப்போ ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கு எனர்ஜி. இங்கே என்ன சவுண்டு? ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நிறையா விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்ததுக்கப்புறம், ஒரு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு லைஃப். மேபி இது வந்துட்டு 5 years ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில பேருக்கு 5 months, சில பேருக்கு 2-3 years அந்த மாதிரி இருக்கலாம் ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு உங்களுக்கான இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது. உங்களுடைய எனர்ஜி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, கிளாரிட்டி, ஃபோக்கஸ்ட், மூவிங் ஆன். கிளாரிட்டி, ஃபோக்கஸ், மூவ் ஆன் பண்ணுறீங்க நீங்கள். உங்களுக்கான ஒரு செல்ஃப் லவ், உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்காக மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா லைக் ஜென்ரலாக நான் வச்ச கார்டில் நீங்கள் இது பிரேக்கப், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இது உங்களோட இதுலேருந்து உங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கு. உங்களுக்கான அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி இருக்குது. ஒரு கிளாரிட்டி கிடைக்காததுனால நீங்கள் அதிக நாள் அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி, அவங்க பின்னாடி ஓடுற மாதிரி, ஒரு எண்டிங்கே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளியராக நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன விதமான ஒரு பாண்டுக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளாக, என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் கூட அவங்க மைண்ட் கேம்ஸ் பண்ணியிருக்கலாம். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபோக்கஸ் உங்களுக்குள்ளே வந்து ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டு வந்து இப்போது உங்களுக்காக மட்டும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஜென்ரல் ரேண்டம் ரீடிங், ஓகேவா? ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. உங்களோட பர்சன் அவங்க எனர்ஜி, உங்களோட பர்சன் எனர்ஜி உங்களுடைய பர்சன் எனர்ஜி வந்துட்டு ஒரு கிளாரிட்டி. உங்கள் பர்சன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா,
ஒரு நோ கான்டாக்ட், பிரேக்கப் அந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு எதை பற்றியுமே அவங்க வரி பண்ணாத மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஏதோ அவங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க சக்ஸஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் எனர்ஜிஸ் உங்களுக்கானது இந்த சைடு இருக்கலாம், பர்சனல் எனர்ஜி அந்த சைடு இருக்கலாம். எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சைட் வச்ச கார்ட்ஸில் உங்களோட பர்சன் மைண்ட் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு பென்டக்கிள்ஸாக தான் இருக்குது. மணி 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 லைஃப்பில் முன்னேறணும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை சாதிக்கணும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் சொன்ன மாதிரி மாற்றிக்கோங்க. எனர்ஜிஸ் இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கான எனர்ஜியாக இருக்கலாம், இந்த சைடு உங்கள் பர்சனல் எனர்ஜியாக இருக்கலாம். ஆனால் உங்களோட பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் அவங்க வந்துட்டு மணி மைண்டட் பர்சனாக தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்க லைஃப்பில் பெரிய சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஒரு சக்ஸஸ் மணி விஷயத்தில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கான ஃபோக்கஸ் நீங்கள் இப்போ தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கு லைஃப்பில். உங்கள் மைண்ட் டோட்டல் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பர்சன் மைண்ட் எல்லாமே ஒரு மணி மைண்ட், ஒர்க் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்க மாதிரி இருக்குது அவங்க லைஃப்பில். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய வர மாதிரி இருக்குது. வேலை விஷயமா இருக்கட்டும், வேறு விஷயமா இருக்கட்டும், ஆஃபர்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்ட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய பர்சன். நீங்கள் தான் இன்னும் அதுலேருந்து விட்டு விலகிறதுக்கு மனசு இல்லாமல், விலக முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கான இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து லைஃப்பில் வேறு ஒரு உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் முன்னேறதுக்காக மற்ற விஷயங்கள் நீங்கள் முன்னேற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களில் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் மறக்கிறதுக்கும் போகிறதுக்கும். சில பேர் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்திருக்கலாம், ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்தவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பர்சனுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்க்காக மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க, மணி விஷயமாக தான் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டபர்னாக அந்த மெமரிஸ் அந்த விஷயங்கள்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக மூமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் மூவ் இல்லை. சில பேர் உங்களுக்கான இந்த ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கான இந்த விஷயத்தில் வந்துட்டு கிடைக்காதான்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு அநியாயம் பண்ண மாதிரி நினைக்கிறீங்க. இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு நியாயம் வேணுன்ற மாதிரியும் சில பேர் நினைக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ், நியூ திங்ஸ், நியூ சேஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்டேபிளான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்களை.
லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு தேவை. ஒரு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றம் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பழைய அந்த எனர்ஜிஸ்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் உங்களால் அச்சீவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு எம்பரர் இதில் இருக்கும்போது 2 times 3 times பார்த்துட்டு எம்பரர் கார்டில் எம்பரர் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சேஞ்ச் ஆகலைன்னா பேஷன்ஸாக இருங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா அந்த எனர்ஜியை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபைட் பண்ணி தான் அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வரணும். ஒரு எம்பரர் எனர்ஜிக்கு நீங்கள் வரணும். லைஃப் சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு போன பர்சன் பற்றியோ இல்லை பாஸ்ட் பர்சன் பற்றியோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த எனர்ஜி உங்களுக்கான எனர்ஜி இல்லை. நீங்கள் அதில் வந்து வெளியில் வரணுன்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. சில பேருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், நான் சொல்கிற விஷயம் கோபம் வரலாம். ஆனால் நான் இங்கே இருக்கிற எனர்ஜி பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்லாம் நான் ரீடிங் பண்ண முடியாது. இங்கே உட்காந்துட்டு சொல்லும் போது 11 நான் இங்கே எனர்ஜி என்ன வருதோ நான் அதை தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ரீடிங் எடுத்துக்கிறது இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரீடிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.